அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 15 ஜூனோட கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாடு நியூஸ் பத்தி பார்க்கும்போது தமிழ் புதல்வன் திட்டம் வர ஆகஸ்ட்ல இருந்து தமிழ்நாடு அரசு வந்து கொண்டு வர போறாங்க. இது யாருக்கு பயன்பெறும் அப்படின்னு பார்த்தோம்னா கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுற திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம். இதை பத்தி மாணவிகளுக்கு ஏற்கனவே இருக்கிற திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். அது வந்து பள்ளி படிக்கிற மாணவிகளுக்கும் கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்துல கோவையில மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து அமைக்கப்பட உள்ளது. அதுக்கான ப்ராசஸ் வந்து டீப்பா போய்கிட்டு இருக்கு. இந்தியா நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு தற்கொலைப்படை ட்ரோன் தான் இந்த நாகஸ்த்ரா 1. இது நாக்பூர் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தயாரிச்சாங்க. இதோட எடை பார்த்தோம் அப்படின்னா 30 கிலோ எடை வரைக்கும் இது தாங்கி கொண்டு போகும். இதை மறுபடியும் அதை பயன்படுத்தலாம், மறுசுழற்சி செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 200 மீட்டருக்கு மேல, அதாவது வானத்துல 200 மீட்டருக்கு மேல பறந்து போயிருச்சு அப்படின்னா எந்த ரேடராலையும் இந்த ட்ரோனை வந்து கண்டுபிடிக்க முடியாதான். இதான் இதோட சிறப்பம்சம் அப்படின்னு சொல்றாங்க. நிதி ஆயோக்கோட ஒரு எய்ம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன். இது லான்ச் பண்ணப்பட்டது 2016. ஒவ்வொரு தடவையும் இதோட இனிஷியேட்டிவ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஐசிடிகே வாட்டர் சேலஞ்ச், நீர் சவால் அப்படின்னு சொல்ல போற 4.0வோட வாட்டர் சேலஞ்ச் இந்த வருஷம். இது யாரோட சேர்ந்து பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டென்மார்க்கோட சேர்ந்து பண்றாங்க. டென்மார்க் சென்டர், ஐசிடிகேன்னு சொல்ல போற இன்னோவேஷன் சென்டர் டென்மார்க்கோட கொலாபரேட் பண்ணி இதை பண்றாங்க. இதோட 5th எடிஷன். இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எய்ம்ல இன்னொன்று இனிஷியேட்டிவ் பண்றாங்க, இன்னோவேஷன்ஸ் ஃபார் யூன்னு சொல்லிட்டு அதோட 5th எடிஷனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்கீம்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா முக்கிய மந்திரி நிஜூத் மொய்னா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து இந்தியாவில் அசாம் மாநிலத்தில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பெண் கல்வியை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் அதன் மூலியமா குழந்தை திருமணத்தை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு முயற்சி தான் இந்த முக்கிய மந்திரி நிஜூத் மொய்னா. 11th 12th படிக்கிற பொண்ணுங்களுக்கு 1000 ரூபாயும், யூஜி படிக்கிற பொண்ணுங்களுக்கு 1200 ரூபாயும், பிஜி படிக்கிற பொண்ணுங்களுக்கு 2500 விதமா அந்த அரசாங்கம் வந்து கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. விருதுகள் பத்தி பார்க்கும்போது முக்கியமான அவார்டா ஞானபீட விருது இருக்கு இல்லைங்களா, இதோட 58வது ஞானபீட விருது வந்து 2 பேருக்கு கொடுக்குறாங்க. குல்சார் அவர்களுக்கும் ராமபத்ராச்சாரியா அவர்களுக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஔவையார் விருது பார்த்தோம் அப்படின்னா 2024 இந்த வருஷத்துக்கான விருது வந்து பாமா அப்படின்னு கூறப்படுற பாஸ்டினா சூசேராஜ் எழுத்தாளர் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு டே பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 15 வந்து உலக காற்று தினம். 2007 அனுசரிக்கப்படுது. இது ஐரோப்பியால தான் முதல்ல அனுசரிக்கப்பட்டுச்சு. Thank you guys. Keep watching for the upcoming videos. This is from Saubarnika from LST.